இறைவனையர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் தை மாதம் தமிழ் பழங்கள் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாதிரியான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். இந்த மாசம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போதே தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த தனுசு ராசி எப்படிப்பட்ட ராசியா இருக்குன்னா, காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது ராசி. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குன்னா, 9வது ராசி பாக்கியமான ராசி. ஆனால் நடைமுறையில் பாக்கியமாக தான் வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கியம் செய்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. தர்மம் நிறைய செய்யுங்க. உங்கள் ராசி தர்ம ராசி. ஆகவே நிறைய தர்மம் செய்யுங்க, செய்வதனால் நன்மை நடக்கும்னு சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், மொத்தம் ஒரு 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள்னு இருக்கு. போன ஜென்மால செய்த கர்மா, நம்ம கெட்ட கர்மாக்கள் செய்திருக்கோம் வச்சுக்கோங்களேன், தவறுகள் செய்திருக்கோம், ஏதோ ஒரு கர்மா, நல்லதோ கெட்டதோ ஒரு கர்மா செய்திருக்கோம் அப்படின்னு கூட எடுத்துக்கிடுவோமே. அந்த கர்ம நட்சத்திரங்கள்னு ஒரு 14 நட்சத்திரம் இருக்கு. அதுல 3 நட்சத்திரம் தனுசு ராசியிலேயே இருக்கு. தனுசு ராசியில் என்னெல்லாம் நட்சத்திரம்? மூலம், பூராடம், உத்திராடம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த 3 நட்சத்திரமுமே தனுசு ராசியில் வரக்கூடிய இந்த 3 நட்சத்திரமுமே கர்ம நட்சத்திரங்கள். ஆக இந்த கர்ம நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் இருக்கிறதுனால தனுசு ராசியில பிறந்தவர்கள் என்றைக்குமே ரொம்ப நேர்மையாக வாழார். மற்றவங்களுக்கு ஒரு தண்டனை, ஒரு தவறு செய்தால் தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ, தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கிடைச்சிருது. ஆகவேதான் ரொம்ப நேர்மையாக வாழுங்க, ரொம்ப தர்மம் செய்யுங்க நம்ம தனுசு ராசிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கர்ம நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மிகச்சிறந்த மாதமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். காரணம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய 2வது ஸ்தானம் நல்லா இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருத்தர் காசு பணம் நல்லா வருமானு தெரியணும்னா அவருடைய 2வது ஸ்தானத்தை ஜாதகத்தில் பார்க்கணும். இவர் நல்லா பேசுவாரா, இவர் வாழ்க்கை நல்லா இருக்குமா என்று எல்லாவற்றிற்கும் இந்த 2வது ஸ்தானத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு 2வது ஸ்தானம் சொல்லக்கூடிய தன, வாக்கு, குடும்ப, நேத்தர ஸ்தானத்துல 4 கிரகங்கள் சேர்ந்துதான் இந்த மாதம் நடக்குது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்று 4 கிரகங்கள் கூடியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமா நம்ம இதை கவனிக்கிறோம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த சூரிய பகவான் எப்படிப்பட்டவர்? 2வது ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கிய ஸ்தானாதிபதி. அப்ப தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் சேரக்கூடிய காலம். ஒரு பூர்வீக சொத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் காலம். பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய், உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கார். அவ பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தின் காரணமாக நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதம் நடக்க போகிற 2வது நல்ல செய்தி, உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அற்புதமா அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமையும். நிறைய கோபம் வரும். 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கும்போது என்ன பிரச்சனைங்க, நமக்கு நிறைய கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் உண்டு. அதே போல புதன் பகவான் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருந்தார். வெளிநாட்டு வருமானங்கள் நல்ல வருமானம் வரும். பிஸ்னஸ் மூலமான வருமானமும் நல்ல வருமானம் வரும். பணம் பல வழிகளில் வரும். பலவித வருமானங்கள் சேரும் இருக்கு. அப்ப நல்ல வருமானம் வரும். ஒருத்தர் ரெகுலரா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்றாருன்னா இந்த மாதம் கிடைக்கும். அதன் மூலமான வருமானம் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் கூடி வரும். இல்லை ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாங்கிற சிந்தனைகள் இப்போ பெருகி வரும். இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்க போகுது. ஸோ புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நேரம் உங்களுக்கு கூடி வருகிறது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இன்ஜினியரிங் சம்பந்தமான பாடங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேளாண்மை சார்ந்த வருமானமும் இந்த மாதம் நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களை பார்க்கிறார். ரொம்ப விசேஷம்.
ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது, 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பது உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு இந்த மாதம் மிக ஒரு நல்ல மாதமாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து அமைகிறது. இதெல்லாம் யோகமாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. வேலைக்கு கிடைக்குமா சார் எனக்குன்னா 10வது ஸ்தானத்தை சனி பார்க்குறார். வேலையில் சில தொந்தரவுகள் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடிகள் இருக்கும், ஆனாலும் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த அமைப்பும் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆனால் அலர்ஜி சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு மூட்டு வலிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துக்கணும். இந்த 7ல் இருக்கக்கூடிய குரு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன்கள் தேடிக்கொண்டிருந்தால் நல்ல வரன்களை அமைச்சு கொடுப்பார். அந்த குரு பகவான் அந்த தன்மையை தரக்கூடியவர், நல்ல குடும்பத்தில் சுப செய்திகள் தரக்கூடியவர், கல்யாண விஷயம்லாம் நல்லா கூடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம். வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுகிறோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுகிறார். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம். அப்படி சூரிய பகவான் வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். ஆகவே தான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக, தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதிலும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊரில் அறுவடை நடக்கும். அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது. ஆகவே குடும்பங்கள் எல்லாம், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம். எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம். என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தை மாதம் வந்து ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம், அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம். அப்படி தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் வந்து திருக்கல்யாணம் வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது. தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கணும். இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, மிதுன ராசியில் குரு பகவான் விட்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபக்கிரகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சுபக்கிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துட்டு இருக்கார். மகர ராசியில் 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க. கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சந்திரன் வந்து டெய்லி மாறக்கூடியவர். அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ராசிக்கு என்ன பலன், என்ன நன்மை நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான். அதுவும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம். தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி 15ஆம் தேதி. அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். 16ஆம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிரதோஷம். 16ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம். நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம், பித்ருதோஷம்னே வருது. எப்படி நீக்கிறதுன்னு தெரியலையே சார், என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வரா. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, அதை கடைபிடிக்குங்க.
அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் 20ஆம் தேதி வருது. இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள். 25ஆம் தேதி ரத சப்தமி, பீஷ்மர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது தைப்பூசம், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா, அது அற்புதமான நாள் தைப்பூசம். அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் தரும். விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும். மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும். பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதம் சொல்கிறோம். அதில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம், அப்புறம் மாட்டுப் பொங்கல் பேசுகிறோம். 17ஆம் தேதி காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணக்கூடிய நாள். எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருது. அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள், பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது. அவ்வளவு அற்புதமான மாதம். இப்போ நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சார் தோல் நோய்கள் நிறைய இருக்குது, இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்தில் எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மருத்துவத்திற்கு, குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் 3 நாட்கள், தை மாதத்துடைய 1, 2, 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும். தோல் நோய் மருத்துவர்கள், டெர்மட்டாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்குது. அதை கிரக நிலைப்படியும் சரி, அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு சொன்னேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல், அந்த நாளை பயன்படுத்திக்கணும். அதே போல் 19ஆம் தேதி, இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம், கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. எனது அருமை நேயர்களே, இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணமாக பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும். சிவபெருமானை வழிபடுகிற போது அதில் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சித்தர் பாடல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது, இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது. பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய், அதாவது 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, பிப்ரவரி 5 அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்ஃபோனை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும்.
உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி தொடர்ந்து இணைந்திருப்போம் இறைவாவோட.